சினிமாவில் ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி அப்படின்றது அவ்வளோ சாதாரணமானது இல்ல. ம். மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் சந்திச்சு தான் அந்த வெற்றி அடைய வேண்டியது. ஆமா, ஆமா. அப்பல்லாம் எப்படி இருக்கும் ரோஜாவுடைய மனநிலை? எல்லா விதத்துல காட் பிளெஸிங் சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருக்கு. இது கூட அதேதான். ம். ஏன்னா நான் பண்ணதெல்லாம் பெரிய படம். ஸோ ஹீரோக்கு அந்த ப்ரொடியூசர் மேல தான் மொத்த பாரம் இருக்கும். பாரம் ஃபுல்லா அவங்க எடுத்தாங்க. ஏதோ சின்ன ஹீரோ கூட பண்ணா, இல்ல ஹீரோயின் ஓரியன்டட் பண்ணா, அந்த பாரம் என் மேல இருக்கும். இங்க வந்து ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஹிட் ஆயிடுச்சுன்னா ஹீரோயினுக்கு வந்து லக்கி ஹீரோயின் சொல்லி எல்லாரும் புக் பண்ணுவாங்க. இல்லன்னா நம்ம வந்து ஐரன் லெக் சொல்லுவோம். அது ஒரு பயம் தவிர வேற எதுவுமே இல்ல. மத்த பப்ளிசிட்டிலேருந்து, சினிமா ப்ரமோஷன்ஸ்லேருந்து ஹிட் பண்ற வரைக்கும் மொத்த இது அவங்களே எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு, ஹீரோஸு. ஸோ அந்த விதத்துல நான் சேஃப். எனக்கு வந்து எந்த டென்ஷன் இல்லாம சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா நானு அந்த சக்சஸ என்ஜாய் பண்ணியிருக்கேன். எந்த காலகட்டத்தில அரசியல் அடி எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு? எனக்கு ஆக்சுவலா எப்பவுமே அரசியல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ம். ஏன்னா, எப்பவுமே நான் அந்த மாரி அரசியல் பத்தி யோசனை பண்ணல. பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் கூட எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல சிவபிரசாத். ம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சத்யவேல்ல.